திருப்புகழ் நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலர்ந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் சிவமாதுடனே என்று தொடங்குகின்ற 16 வரிப்பாடல். இது திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. சந்தம் தனனா 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 தனதான சிவமதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி சிவமதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி திகழ்வோடிருவோர் ஒரு ரூபமதாய் திகை லோகமெல்லாம் அனுபோகி திகழ்வோடிருவோர் ஒரு ரூபமதாய் திசை லோகமெல்லாம் அனுபோகி சிவமதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி திகழ்வோடிருவோர் ஒரு ரூபமதாய் திசை லோகமெல்லாம் அனுபோகி இவனே என்னமால் அயனோடமரோர் இளையோர் எனவே மறைவோத இவனே என்னமால் அயனோடமரோர் இளையோன் எனவே மறையோத இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன்மா அருள்வாயே இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன்மா அருள்வாயே இவனே என்னமால் அயனோடமரோர் இளையோர் எனவே மறையோத இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன்மா அருள்வாயே தவலோகமெல்லாம் முறையோவெனவே தழல் மேல் கொடு போயசுராரை தவலோகமெல்லாம் முறையோவெனவே தழல் மேல் கொடு போய் அசுராரை தலை தூள் படகேள் கடல் தூள் படமா தவவாழ் உறவே விடுவோனே தலை தூள் படையேள் கடல் தூள் படமா தவவாழ் உறவே விடுவோனே தவலோகமெல்லாம் முறையோவெனவே தழல் வேல் கொடு போய் அசுராரை தலை தூள் படையேள் கடல் தூள் படமா தவவாழ் உறவே விடுவோனே கவர்பூவடிவாள் குறமாதுடன்மால் கடனாம் எனவே அணை மார்பா
கடையேன் மிடி தூள் பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே. கடையேன் மிடி தூள் பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே. கவர் பூவடிவாள் குரமாதுடன் மாள் கடனாம் எனவே அணை மார்பா. கடையேன் மிடி தூள் பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே. இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேலுடன் மா அருள்வாயே. கடையேன் மிடி தூள் பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி. இன்ப நுகர்ச்சி கொண்டவனாக சிவஞானம் என்ற அமுதத்தை உண்டு அதனால் அறிவு பசி தீர்ந்து. திகழ்வோன் இருவோர் ஒரு ரூபமதாய் திசை லோகமெல்லாம் அனுபோகி. விளங்கும் தலைவன் தலைவி என்ற ஈருருவமும் ஒரே உருவமாகி 8 திசையில் உள்ளவர்கள் சுகித்து உணர்பவன் இவனே என மால் அயனோடமரோர் இளையோன் எனவே மறைவோத. இவன்தான் என்று திருமால் பிரம்மன் தேவர்கள் அனைவரும் கூறி இவன் இளையவன் முருகன் என வியந்து கூற வேதமும் அவ்வாறே என்று ஆமோதித்து கூற வேதத்திலே முருகனை கூடும் பொழுது 4 முறை பிரயோகம் பண்ணியிருக்கிறது. சுப்பிரமணியோம் 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 என்று 3 முறை கூறியும் அது முழுமையடையாத காரணத்தால் 4ஆம் முறை பிரயோகிக்கப்பட்டுள்ளது வேதத்திலே சுப்பிரமணியோம் என்று. வேதமும் அவ்வாறே என்று ஆமோதித்து கூற சிவபிரானிடத்தில் வேண்டி இறையோனிடமாய் விளையாடுக இயல்வேலுடன் மா அருள்வாயே. சிவபிரானிடத்தில் வேண்டி யான் உன்னை போல் விளையாடுவதற்காக அழகிய வேலும் மயிலும் தந்து அருள்வாயாக முருகா. தவலோகமெல்லாம் முறையோவெனவே தழல் வேல் கொடுபோய் அசுராரை தலை தூள்பட மிகவும் உலகங்கள் யாவும் இது முறையாகுமா என்று ஓலமிட நெருப்பை வீசும் வேலுடன் சென்று அசுரர்களின் தலைகள் பொடியாகும்படி 7 கடல்களும் தூள்படும்படி மா தபம் வாழ்வுறவே விடுவோனே. சிறந்த தவத்தினர் வாழ்வு உருமாறு அந்த வேலை செலுத்தியவனே முருகா. கவர்பூ வடிவால் குரமாதுடன் மால் கடனாம் எனவே அணை மார்பா. மனம் கவரும் மலரின் அழகுடையவளும் குறப்பெண்ணும் ஆகிய வள்ளியிடம் ஆசை கொள்வது உன் கடமை என்று அவளை அணைந்த மார்பனே. கடையேன் மிடிதூள் பட நோய் விடவே
கனல் மால் வரை சேர் பெருமாளே, கடைப்பட்டவனாகிய நான் என்னுடைய துன்பம் தூள்படவும் என் நோய் தொலையவும் அருணகிரிநாதருக்கு தொழுநோய் வந்துவிட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த தொழுநோய் என்றால் எல்லா நோய்களும் இதை கண்டு தொழுமாம். ஆகையால் இந்த நோய்க்கு பெயர் தொழுநோய் என்று கூறுவார்கள். அதாவது இந்த நோய் வந்துவிட்டால் மித்த எல்லா நோய்களும் நான் உன்னுடனே வந்து விடுகிறேன் என்று அந்த தேகத்திலே வந்து சேர்ந்து விடுமாம். தொழுகின்ற நோய், ஆகையால் தொழும் நோய் என்று கூறுவார்கள். ஆகையால் தொழுநோய் வந்தால் மிக மிக அரியது பிழைப்பது இந்த உடல். கனல் மால் வரை சேர் பெருமாளே, அக்னி பெருமலையாம் திருவண்ணாமலையில் விட்டிருக்கும் பெருமாளே என்று இதிலே கூறியிருக்கிறார் அருணகிரிநாதர். சிவமதுடனே அனுபோகமதாய் சிவஞானமுதே பசியாரி திகழ்வோடிருவோர் ஒரு ரூபமதாய் திசை லோகமெல்லாம் அனுபோகி இவனே என்னமால் அயனோடமரோர் இளையோன் எனவே மறையோத இறையோனிடமாய் விளையாடுகவே இயல்வேல் உடன்மா அருள்வாயே. தவலோகமெல்லாம் உரையோவெனவே தழல்வேல் கொடு போய் அசுராரை தலை தூள்பட ஏழ் கடல் தூள்படமா தவம் வாழ்வுறவே விடுவோனே. கவர் பூவடிவாள் குரமாதுடன்மால் கடனாம் எனவே அணை மார்பா கடையேன் மிடி தூள் படநோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.